கோயில்பட்டியிலேருந்து குறுமலை ஊர்லேருந்து நம்ம ஐயா புகழேந்தி ஐயா வந்திருக்காரு. இப்போது மூலிகை சாறு தயாரிச்சிருக்கோம். ஐயா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கோயில்பட்டி வைத்தியர் எங்கள் குறுமலையில் நல்ல மூலிகைகள் நல்ல மூலிகைகள் நல்ல மழை இருக்குது, நல்ல பச்சையர்னு இருக்குது. இதில் என்னென்ன மூலிகைனா 16 மூலிகைகள் சேர்ந்துருக்கு. சிவக்கரந்தை, சிறு செற்படை, கரிசலாங்கண்ணி, நீர்முள்ளி, வெடத்தலை, மூக்குரெட்டில் கடையில் படர்ந்துருக்கும். மூக்குரெட்டில் 2-3 ரகம் இருக்குது. ஏன்னா இந்த மூக்குரெட்டை குழம்பு வச்சோம்னா ஆட்டுக்கறியாக இருக்கும், முசுமுசுக்காது, தூதுவாலை. இப்போ மலையில் உள்ள சில மூலிகைகள்லாம் இதுலேயும் கீரைகள் 4-5 கீரைகள் இருக்குது. முழுக்க கசப்பு இல்லாத உணவு. அதெல்லாம் கொண்டு மிச்சு அடித்து சாரை புழிஞ்சாச்சு. இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா, கல்லீரலை செயலிழந்தாலும் பலப்படுத்தும். நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கிருமி, நுரையீரல் செயலிழந்திருக்கும், சுருங்கி இருக்கும், அதுக்கு முசுமுசுக்கு சேர்ந்துருக்குறேன். அது ஒரு பித்தத்தை உற்பத்தி பண்ணி அந்த நுரையீரலை பலப்படுத்திடும். கிருந்தி நாயை அதில் சேர்த்துருக்கேன். கிருந்தி நாயை நம்ம கிட்னியில் உள்ள அந்த ரத்தமாக இருக்கும், கிட்னி புண்ணாகி ரொம்ப டேமேஜாக இருக்கும். அந்த புண்ணை ஆற்றணும், புது நரம்பை இது உற்பத்தி செய்யும், புது நரம்பு ஓட வைக்கும். இப்படிப்பட்ட கசலாங்கண்ணி அதே மாதிரி கல்லீரலையும் பலப்படுத்தும். இன்னும் ஒரு 2 மூலிகை சிறுநீரத்துக்கும் போட்டிருக்கிறேன், சிறுபிள்ளையும் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து சாறு எடுத்து நம்ம சாப்பிடும்போது பஞ்சபூத சக்தி நமக்கு உடம்புல சேர்ந்து புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் இதுவும் சேர்த்து 16 மூலிகை. உணவு எல்லாருக்கும் தெரியும், எது வேணாலும் சேர்க்கலாம். ஆனால் கசப்பான மூலிகை மட்டும் சேர்த்துக்கூடாது. வேப்பிலை சேர்த்துக்கூடாது, முடக்கத்தான், இதுகளும் சேர்த்து சாப்பாடு கசப்போம். அதில் எந்த ஒரு மூலிகை நம்ம இது மார்க்கெட்டில் விற்கலையா, ஒரு 5-6 வகையான பிரண்டை, கள்ளிமுள்ளி சேர்த்துருக்குறேன். இதுக்கெல்லாம் ஒரு 5 சுவை உள்ளது. புளிப்பு அது உங்களுக்கு இது பண்ணுது. இதெல்லாம் சாறை எடுத்து நம்மளுக்கு சாறை நம்ம 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி, இப்போ அதுக்குண்டான பட்டர் தூச்சி இதெல்லாம் போட்டு நெய்யில் நிறைய வெங்காயம், வெள்ளைப்பூடி, இஞ்சி போட்டு நெய்யில் அப்படியே வளர்க்கணும். அதுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா போட்டு மசாலா பொடி, நம்ம பிரியாணிக்கு போடுற என்னென்ன பொடி அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு பொடி நல்லா கட்டியாக தூக்கணும் வச்சு சாப்பிடலாம். நல்லா கட்டியாக பொழுன்னு பிரியாணி மாதிரி வச்சு சாப்பிடலாம். இது சாப்பிடும்பொழுது நம்ம உடம்புல ஆசன வாயில், நம்ம வாயிலிருந்து ஆசன வாயில் இருக்கிற அழுகி போனால் கூட புண்ணு பண்ணப்படுது. இது கண்ணார நிறைய பார்க்கணும். நம்ம உடம்புல என்னென்ன டேமேஜ் இருக்குதோ நம்மளுக்கு தெரியாத சிவகரங்களை இதில் சேர்த்துருக்கு. இது என்ன செய்யுதுன்னா, கேன்சர் இருக்குது இல்லை, அதையே சரி செய்யுது. அதையே சரி பண்ணுங்க. உப்பு நிறையா இருக்குது, சிறு செல்பட அந்த உப்பு அப்படியே கரைச்சிடும். பித்தப்பையில் இருக்கிற கல், கிட்னி கல் மாவா கரைச்சி வெளியே தள்ளுது. நிறையா 10-20 வருஷம் என்னுடைய அனுபவம். இந்த அனுபவத்தில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பக்க விளைவு இல்லாத ஒரு நமக்கு இது எல்லா வைத்தியர்களுக்கும் என்னென்ன சேர்த்துருக்கோம்னா, திறமையான வைத்தியர்கள் அவனுக்கு தெரியும் இது நல்ல மருந்து தான் அப்படின்றது அவனுக்கே புரியும். அந்த கோவில்பட்டி புகழேந்தி வைத்தியர். ஐயா, இது பிரியாணி மட்டும் தான் செஞ்சு சாப்பிடணுங்களா, இல்லை அப்படியே சாராக குடிக்கலாமா? சாராக குடிக்கிறது அவ்வளவு நல்லது கிடைக்கல. ஓகே, சூப் போட்டு குடிக்கிறாங்கல்ல, சூப்புக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 10% தான் கிடைக்குது, ஆனால் முழுமையானது கிடைக்க மாட்டேங்குது. அரிசியை சேர்க்கும் போது தான் அந்த அரிசியை அந்த இதுக்கு சாரில் இருக்கக்கூடிய சத்தை 100 மடங்காக மாற்றி கொடுக்குது. அப்போ மாதத்தில் ஒரு 3 தடவை வச்சு சாப்பிட்டாங்க. நம்ம எந்த கம்ப்ளைண்ட் எங்கெங்கே ஊசி மாத்திரை சாப்பிடலாம், யார் வேணால் சாப்பிட்லாம். ஊசி போட்டாலும் சரி, மாத்திரையே தொடர் மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, இதையும் சாப்பிடலாம். நம்மளுக்கு அதுக்கு ஒரு சத்து கிடைச்சி நம்ம உடம்பு ஒரு இன்னொரு வாழ்க்கை, புது வாழ்வு கிடைக்கும். அப்படி ஒரு அனுபவத்தில் இது மட்டும் இல்லை, ஏற்கனவே வேறு பசுப்பு பாசானங்கள் உலகங்களை போடுறேன். இதில் கிடைக்கிற ஒரு ரிசல்ட் அதில் கிடைக்கும். இது எவ்வளோ அளவு ஊற்றணுங்க? அதாவது பிரியாணிக்கு எவ்வளோ அளவு ஊற்றணும்? பிரியாணிக்கு 2 கிளாஸ், இப்போ இந்த டப்பாய்க்கு 2ன்னா 1 கிளாஸ் அரிசி. 1 கிளாஸ் அரிசி. ஓகே. 2 கிளாஸு
சார் 2 கிளாஸ் 50 ml 100 ml நீங்கள் 100 சரி நீங்கள் எவ்வளவு நம்மளுக்கு தேவை அளவு 100 200 அதை பற்றி 3 பேருக்கு ஆக்குறேன்னு வைங்க பிரியாணி. ஒரே வேலையில் 3 வேலையும் சாப்பிட்டுக்கலாம் கெட்டு போகுது. கெட்டு போகாது. 50 100 ml ஊற்றினா போதுங்களா இது? 1 நான் தான் என்ன சொல்கிறேன், இது 100 ml ஊற்றும் 1 லிட்டர் ஊற்றும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் 10 பேருக்கு வேணுமே. ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் சாறு. 10 பேருக்கு வேணுமே. 10 பேருக்கு இருக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஜாயின் இட்லிலாம் பலப்பட்டுரும், நீரை பிரித்து எரிஞ்சிடும், மலத்தையும் கெட்டும். மலம் கெட்டு வேற, அந்த கெட்டு வேற. இந்த கொல 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 அதை கட்டி ஆடு புழுக்க வட்ட மாதிரி போடணும். அவதான் வைத்தியம். இன்னைக்குமே நல்ல உடல் உள்ளவன் பீ மிதக்கும், சக்கையெல்லாம் நம்ம உடம்பு உரியும். அப்படிப்பட்ட மருந்து செய்யலாம். அவன் தான் வைத்தியம். கேஸ் விஷ வாயு வெளியேறணும், விஷ நீர் வெளியேறணும். இதுதான் மருத்துவத்தில் கெட்டிக்காரனுடைய வைத்திய கெட்டிக்காரன் தான். விஷ வாயு வெளியேறும், விஷ நீர் வெளியேறும். அவன் சித்தன் சொல்லி சொல்லிட்டான். நரம்புக்கெல்லாம் நல்லா கேட்குங்களா? நரம்பு பிளப்படுத்தும். நரம்புலாம் பிளப்பட்டு போய் தானே நம்ம உடம்புல எல்லாமே இயங்கி நல்லா இருக்குது, திறமை வருது. ரத்தங்களில் உள்ள கார்போட்டை போல ரத்தத்தில் உள்ள விஷ வாயுவில் வெளியே வந்துருந்தா, வெளியே வருது. ரத்தத்தில் உள்ள விஷ நீர் ரத்தத்தில் நீர் வாயு கலந்து 84 வாதம் 18 காமாலம் சளி அனைத்தும் உதிரத்தில் உள்ள கிருமியை கொன்றோம். உதிரம்னா ரத்தத்தில் உள்ள கிருமியை கொன்றோம். இதை விட என்ன ஒன்று மருந்து பகல் வெளியே பார்க்கலாம். 6 நாள் சாப்பிட்டாங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே இதை தொடர்ந்து சாப்பிட்டா கண் அப்படி சொலிக்கும். பகல் வெளியே